டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சிக்காக கவிஞர் நா. தாமரை செல்வி அவர்களின் விருத்தமும் விருப்பமும் என்ற நூலிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே மட்டக்களப்பு மகுடம் பதிப்பகத்தினால் வெளியீடு செய்யப்பட்ட விருப்பமும் விருத்தமும் என்ற நூலிலிருந்து சில கவிதைகள் உங்களுக்காக. உண்மையில் மழலையின் பிறப்பு, அதாவது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த ஊரோ அந்த குடும்பமோ மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கும். அந்த வகையிலே மழலையின் பிறப்பு என்பதிலிருந்து தொடங்குகின்றேன். மழலை பிறப்பு. குடும்பமும் குலமும் ஓங்க கூடியே இன்பங்காண அடுக்கிய தெய்வ நேர்த்தி அன்புடன் பலனை நல்கும். கடுமையாய் வந்த துன்பம் கண்கவர் மழலை நீக்கும். நடுங்கியே உள்ளம் தேறும் நலந்தருங் குழந்தையாலே. பேறு நாள் நெருங்கும் தானே பெறுபவள் வலியை காண்பாள். மாறுமே மனமும் ஏங்கி மழலையும் கண்கள் காண. ஏறுமே வலியாம் சத்தம் இருப்பவர் தொழுவார் வேண்டி. ஆறுபோல் இன்பம் பாய அகமுறும் குழந்தை கீதம். அதாவது அடுத்ததாக வறுமை என்பது, அதாவது உண்மையிலே எவ்வாறு தாம் முடியுமானவரை தம்மால் முயற்சி செய்து உழைத்தாலும் சில மாந்தரிடையே அந்த வறுமை என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அவர்களின் வருமானத்திற்கு ஏற்ப அவர்களால் வாழ்க்கையை ஓட்ட முடியாத ஒரு கால சூழ்நிலைக்குள் அவர்கள் இருப்பதனால் அந்த வறுமை என்பது அவர்களை தினமும் வாட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே வறுமை என்ற தலைப்பிலே ஒரு கவிதை. ஏழைகள் வறுமை போக்க எவ்விறை வருமோ இங்கே. கோழைகள் போன்றே ஆக்கி கொடுத்திடும் கொடுமையேனோ. கூழுமே கிடைக்கவில்லை குந்தவும் இடமே இல்லை. பேழையில் மறைத்து வைத்து பேணிடும் நிலையை போக்கு. கனவுகள் தேக்கி வைத்து காட்டிடும் ஏக்க மூச்சை நனவிலும் நடக்க வேண்டி நாளுமே ஏங்க வைக்கும். இனமுறும் துன்பம் தன்னை ஏனெனக் கேட்பார் யாரோ. எனக்கென வம்பே என்றே எட்டியே உலகம் செல்லும். உயர்வுக்கு முட்டுக்கட்டை உதவிடா வறுமை கோலம். அயற்சியும் கொள்ள நாளும் அடித்துணை தூக்கி வீசும். முயற்சியும் விடாமல் கொண்டு முன்னணி காணச் செல்க. சுயத்துடன் உன்னை தேற்றி சுலபமாய் வறுமையூட்டுவதற்காக அவர் தினமும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த கவிதையிலே அவர் கூறுகின்றார். அதுபோல கல்வி. சென்ற இடமெங்கும் உண்மையிலேயே சிறப்பை தருவது இந்த கல்வி ஒன்றுதான். அதாவது இந்த கல்வி அழிக்கவே முடியாத ஒரு கல்வி. கல்வியை ஒரு கடல் போன்றது. கல்வி கற்க 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 எங்களுக்கு தேவை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவ்வாறான ஒரு கல்வியை பற்றி இங்கே தந்திருக்கின்றார். உலகினில் நிமிந்து வாழ ஓதுக நூல்கள் நன்றே. நலமுடன் நல்ல வாழ்க்கை நயமுடன் தேடும் நம்மை. பலமுறும் நெஞ்சம் பெற்று பாதைகள் போட வேண்டும். கலக்கமே தேவையில்லை கல்வியால் புகழே சேரும். முதலிலே தொடக்கமாகும் முத்தமிழ் பாலர் பள்ளி. இதமென கற்று வந்தால் இன்மதி பெறுவோம் அங்கே. பதமுற நம்மை மாற்றும் படிகளில் நம்மை ஏற்றும். சிதறிடும் பொருளை கூட்டி சிறப்புறும் வழியை காட்டும். ஆற்றலாம் சேரும் இன்பம் அறிவுமே நீக்கும் துன்பம். போற்றுமே உலகம் கண்டு புகழுறும் பட்டம் சூட்டும். ஏற்றியே மகிழ வைக்கும் எழில்மிகு கல்வி. நம்மை தூற்றிடும் பகையை வெல்ல தொடர்ந்து நாம் கற்போம் கற்போம். அதாவது கல்வியை நாம் தொடர்ந்து கற்க வேண்டும் என்று இந்த கவிஞர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல வாய்மை காப்போம். துயரமே வந்து சேர்ந்து தொடர்ந்துமே வாட்டும் காலம். அயர்வினை எதிர்த்து நின்றால் அற்புத மனிதனாய் ஆவாய். பயிற்சிகள் செய்யும் போது பற்பல துன்பம் நேரும். உயர்வினை ஏற்கச் செய்யும் உன்னத வாய்மை காப்போம். குணங்களில் நல்ல பண்பு கொடுக்குமே ஏற்றம் என்றும். பணத்தினை விடவும் விஞ்சி பலன்களை வழங்கும் அள்ளி. மணந்திடும் பூக்கள் போல மலர்ச்சியை காணும் வாழ்வு. பிணமெனக் கிடக்க வேண்டாம் பிடிப்பிலா வாழ்வும் வேண்டாம். வாய்மையை தவறா வண்ணம் வலிமையாய் நடந்து செல்வோம். தூய்மையை நெஞ்சில் ஏற்று துணிவுடன் வெற்றி காண்போம். ஓய்விலா உழைப்பு நல்ல உயர்வினை நல்கும் என்பர். தேய்ந்திடும் நேரங்கூட தெம்புடன் வாய்மை வெல்லும்.
அதுபோல அவருடைய இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பிலே, அதாவது உண்மையிலேயே இயற்கை எம்மை காக்கும், இயற்கையை நாம் காத்தால் இயற்கை எம்மை காக்கும் என்ற உண்மை ஒரு மொழிக்கிணங்க இயற்கையை நாம் காக்க வேண்டும். தற்போதைய காலத்திலே இயற்கை மாசடைந்து செல்கின்றது. அதாவது புதிய நவீனமான காலத்தில் வாழ்கின்ற மக்கள் தமது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இயற்கையை அழிப்பது இங்கே ஒரு பாரிய இழப்பாக எங்களுக்கு இருக்கின்றது. அதேபோல இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை. இயற்கையை பாதுகாப்போம், எங்குமே பசுமை பொங்கும் செயற்கையில் பிறந்தவற்றில் செயலுறும் நிலையை மாற்ற வியர்வையில் அமர்வோம், காற்றில் விந்தையாய் சுகமே கிட்டும், அயர்வையும் கொடுக்கும் சூழல் அறுத்திட புவியை காப்போம். நெகிழிகள் மண்ணின் சாபம், நீண்ட நாள் கொடுக்கும் கேடு, தகித்திடும் இடத்தில் காண்பீர் தாங்கோனா துயரமுண்டு, அகிலமும் அழிவை நோக்கி அதிகமாய் விரும்பி செல்ல பகிர்ந்திட முடியா துக்கம் பல பல தாக்குதிங்கே. இடையிட முடியா செல்வம் இறைவனும் படைத்த பூமி, தடையென கெடுதி செய்து தவிக்கிறோம் வினையாய் துன்பம், படையென இயற்கை காக்க படைப்பினை கேடுமின்றி உடையென பசுமை போர்த்த உறுதியை ஏற்போம் வாரீர். அதுபோல நாம் அனைவருமே ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது எங்கள் எல்லோருடைய முயற்சியிலும் ஒரு இலக்கு என்பது உண்டு. அந்த இலக்கினை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வெற்றி பாதை என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். எண்ணமும் தூய்மையாக எங்குமே இருந்தால் நன்மை, வண்ணமாய் கனவு கண்டு வலிமையாய் உழைத்தல் வேண்டும், பண்புடன் நடத்தை மாற்றி பதற்றமும் குறைப்போம் நாளும், உண்ணலாம் அளவாய் சத்தாய் உபத்திரம் நெருங்காதிங்கே, அன்புமே செலுத்தினல்லோர் அணுகிட வாழ்க்கை மாறும், தன்னடக்கத்தை கற்று தயக்கமும் எறிந்துவிட்டு இன்பமும் வந்த போதும் இணையிலா துள்ளல் வீசி வம்பிலா சூழல் சூழ வளத்துடன் கொள்வோம் வாய்ப்பை, சமமென எடுத்து நோக்கி சத்தியம் கடைப்பிடித்து அமர்க்களம் இல்லா பேற்றை அடைந்திடல் நிம்மதியாகும், இமயமும் வெல்லும் சக்தி இதமென வந்தழைக்க அமரலாம் வெற்றி பாதை அம்சமாய் மிளிர்வோம். நன்றி. அதுபோல பேச்சு என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை தந்திருக்கிறார். உண்மையிலேயே மனிதராய் பிறந்த நாம் பிறந்ததிலிருந்து பேசத் தொடங்குகின்றோம், எப்போது பேசி முடிக்கிறோம் என்பது யாருக்கும் தெரியாது, பேசிக்கொண்டே இருப்போம். அந்த வகையிலே பேச்சு என்ற தலைப்பிலே அவர் ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார். ஓசையில் இனிமை சேர ஒலிக்குமே நல்ல சொற்கள், ஆசையாய் அசைந்து நாவும் அணியென மொழியை நல்கும், இசையுறும் அசையின் நீட்டம் இன்செவி வழியே செல்லும், அசைந்திட வைக்கும் நம்மை அமுதனை இனிக்கும் வாழ்வி, சிலருடைய பேச்சின் தாக்கம் சினமுமே மூட்டி நிற்கும், சில வகை உறவை வெட்டி சீண்டலும் தொடரத் தீண்டும், பல வகையாக நாமும் பகுடியாய் சொல்லி செல்ல புலம்பலும் உயிரும் பெற்று பொழுதையே வெறுக்க வைக்கும், அன்புடன் சொல்லும் வார்த்தை அனைவரின் உள்ளம் நிற்கும், வன்முறையின்றி பேச வாசனை நட்பு பூக்கும், இன்முகம் காட்டி கொஞ்சம் இதமுடன் வார்த்தை பேச புன்னகை மலர பூமி புதுமையாய் மாறிப்போகும். உண்மையிலே பேச்சு என்பது அன்பான பேச்சாக இருக்க வேண்டும், அனைவரையும் கவரக்கூடிய பேச்சாகவும் இருக்க வேண்டும் என்பதை அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல நல்ல மனம் வேண்டும் என்ற ஒரு கவிதை ஒன்றை இங்கே தந்திருக்கின்றார். உண்மையிலே அனைவருக்கும் நல்ல மனம் என்பது இருக்க வேண்டும். அழகுடன் அன்பு சேர அவ்விடம் முழுமையாகும், பழகிட பண்பும் பாங்காய் பாசமாய் மேன்மையூட்டும், குழந்தையாய் வஞ்சமின்றி குணத்தையும் கொண்ட மாந்தர் இழந்திடா உறவை பெற்று இனிமையாய் மிளிர்வர் எங்கும், பலரிடம் குறைகள் காண பார்த்திட கடந்து செல்வோம், சில வகை உபாதை எம்மை சுற்றியே இழுக்கும் வேண்டாம், உளவிடும் வேளையெல்லாம் உணர்வுடன் கவனம் தேவை, நலமுடன் வாழ வேண்டி நயமுடன் பழகுவாள, உள்ளமும் கவலை சேர்க்கும் உதவிடா குப்பை மேடாய் அளவுடன் சுமத்தி பாரம் அனுதினம் காத்து கொள்ளு, விளங்கிட நடந்து கொண்டு வியந்திட உயர்ந்து நில்லு, இளகிய மனம் முன்னில் இருக்கவே நீதான் தெய்வம். அதுபோல தமிழர் பண்பாட்டிலே உண்மையிலே பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக வேலியாகவும் அமைகின்றது இந்த தாலி.
அதாவது அந்த தாலியை பற்றிய ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார், பார்ப்போம். தாலி. தாலியே பெண்டிர் வாழ்வில் தாங்கிடும் புனிதமாகும். வேலியாய் காத்து நின்று வேந்திடும் அன்பின் கூரை. கூலியாய் காதல் கூடல் கொடுத்திட இன்பம் பொங்கும். நூலிடையாக வேய்ந்த நுட்பமாய் உறவை சீர்க்கும். தங்கமோ மஞ்சளென்றோ தந்திடும் மாங்கல்யம் நல் சங்கடம் தீர்த்தே எங்கும் சாத்தியம் கொள்ள வைக்கும். சங்கெனக் கழுத்தில் பூட்ட சடுதியாய் நம்பிக்கையும் அங்கமும் ஏற்றுக்கொள்ள அழகுடன் அன்பும் சேரும். பெண்மையின் உயிராய் ஆணாய் போற்றிட வைக்கும் வேளை ஆண்மகன் கடமை இங்கே அளப்பெரியதாய் ஏற்கும். மண்ணது புனிதம் காக்கும் மனங்களின் தாலிப்பேறு புண்ணிய தமிழருடைய புனிதமும் நிறைந்ததொன்று. அதுபோல அடுத்தது எங்களின் மொழி என்று தமிழ் மொழி பற்றி அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது எமது மொழி தாய்மொழி, எமது தாய்மொழியை நாம் எப்போதும் போற்ற வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். அவ்வாறான தாய்மொழி தமிழ் மொழியோடு நாம் ஒன்றிணைந்து அந்த தமிழ் மொழியை வளர்க்க எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று கூறி, இந்த நூலை நீங்களும் வாசிக்க வேண்டும் என்று கூறி, இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.